ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நிலைத்திருங்கள். வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க கூடாதபடி, நம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி, நம்முடைய உறுதியில் நிலைத்திருக்க கூடாதபடி ஆயிரமான போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள். வேதம் சொல்லுகிறது, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள் நிலைத்திருக்க கூடாதபடி நம்மை தடுமாற பண்ணுகிறது. இந்த நாளின் செய்தி, இதெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்த சத்தியமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிற நிலைத்திருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:22. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சிசுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. முதலாவது குறிப்பு, கண்டினியூ இன் யுவர் ஃபெய்த். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு காலத்தில் விசுவாசத்திற்காக வாழ்ந்தவர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்கள், விசுவாசத்திற்காக போராடினவர்கள், ஆண்டவருக்காக எதையும் செய்தவர்கள். உங்களுக்கு தெரிகிறேன், ஒரு போதகனாய் பலரை பார்க்கிறேன். எத்தனை ஆடல், பாடல், துள்ளல், கொண்டாட்டம், ஒரு ஊழியம்தான், ஊழிய பாரம்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வசதிகள் வலைகளாய் மாறிவிடுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் வசதிகள் பெருக பெருக எல்லாமே மாறி போகிறது. அந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லை. ஏழ்மை இருந்தது, வறுமை இருந்தது, இல்லாமை இருந்தது, வேதனை இருந்தது, ஆனால் விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை, இல்லாமை இல்லை, விசுவாசமும் இல்லை. ஒரு சின்ன கேள்வி என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அடிப்படை தேவை சந்திக்கப்படாத நாட்கள், ஆனால் விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, தேவைக்கு அதிகமா இருக்கிறது. யாக்கோபு சொன்னது போல போதுமானதற்கு அதிகமா இருக்கிறது. இன்றைக்கு போதுமானதற்கு அதிகமா இருக்கிறது, இருக்க வேண்டியது இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அன்பானவர்களே, அவர்களை நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொன்னார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்க கூடாதபடி நம்மை தடுமாற பண்ணுகிறது. எனவேதான் திருமறை இப்படி சொல்லுகிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி. வாழ்க்கையின் பல்வேறு சம்பவங்கள் நம்மை விசுவாசத்திலிருந்து விலக பண்ணுகிறது. பிள்ளைகளின் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை இல்லை, மரணங்கள், துக்கங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை விலகி போக பண்ணுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. அடுத்த வார்த்தை, அநேக உபத்திரங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் வழி, இதுவே வழி, இதுதான் வாழ்க்கை, இதுவே வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பயணம். இதை விட்டு அதாவது வேறு பயணங்கள் இல்லை, வேறு வழிகள் இல்லை. There is no other way. அந்த வார்த்தை படிக்கிறேன், உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அந்த உபத்திரம் வரும்போது, உலகத்துல சொல்றாங்க இல்லையா, பசி வந்தால் 10 பறந்திடும். இல்லை என்பார்களே, பசி உண்டு, வேதனை உண்டு. போல் சொல்கிறார், நிர்வாணம், பசி, நாசம், மோசம், பட்டயங்கள், ஆனால் எதுவுமே எங்களை பிரிப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, கண்டினியூ இன் யுவர் ஃபெய்த். ஒருவேளை எதிர்பார்க்கிறது போல காயம் நடக்காமல் இருக்கலாம். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். உங்களை அன்பானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், உயர்ந்திருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், வேதம் சொல்வது மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது கடினம். இன்றைக்கு இருப்பது போல் நாளை இல்லை. ஒரு நாளில் உயர்ந்த அனுபவங்கள், அடுத்த நாள் பள்ளத்தாக்கு. வேதம் சொல்லுகிறது, நிலைத்திருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும். இரண்டாவது, வேதம் நிலைத்திருக்க சொல்லுகிற அடுத்த வார்த்தை, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜெபத்தில் நிலைத்திருங்கள்.
இது கூட ஏறக்குறைய அதை போன்றுதான். அன்றைக்கு தேவைக்காக அதிகமாக ஜெபித்தோம். தேவைகள் அதிகம், ஜெபங்கள் அதிகம். இன்றைக்கு தேவைகள் குறைவு, ஜெபங்களும் குறைவு. இல்லை என்பால் அவர்களே, தேவைகள் எத்தனை இருந்தாலும் இந்த தேவைகள் மத்தியில் ஆண்டவரை மட்டும் தேடுங்கள். வேதம் சொல்கிறது, கண்டினியூ இன் பிரேயர். படிக்கிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆங்கிலத்தில் கண்டினியூ இன் யுவர் பிரேயர். இன்னைக்கு அன்பானவர்களை, ஒருவேளை தேவையில்லாமல் இருக்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தேவையில்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஜெபியுங்கள். இன்றைய ஜெபம் நாளை ஆபத்து உங்களை பாதுகாக்கும். வியாதி நேரங்களில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து நேரங்களில் ஜெபிக்க முடியாது, பாடுகளில் ஜெபிக்க முடியாது. இதெல்லாம் சகாயம் கிடைக்கும் காலத்துல ஜெபியுங்கள். ஜலப்பிரவாக எப்போ வரும் தெரியாது, அது எப்போ வந்தாலும் அது உங்களை பாதுகாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையில கண்டினியூ இன் யுவர் பிரேயர். திரும்ப திரும்ப இந்த செய்தி கேட்கிற யாரானாலும் நீங்கள் இருக்கலாம், உயர்ந்துள்ளா இருக்கலாம், வசதி படைத்துள்ளா இருக்கலாம். கவனிங்கள், வசதிகள் உங்கள் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைய ஒருவேளை தேவையில் இல்லாமல் இன்றைக்கு வசதியா இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் நிரந்தரமானதல்ல, இந்த வசதிகள் நிரந்தரமானதல்ல. எனவே டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர், கண்டினியூ இன் யுவர் பிரேயர். மூன்றாவது சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை 1 தீமோத்தேயு 4:16. அது சொல்லப்பட்ட வார்த்தை கண்டினியூ இன் யுவர் கான்செப்ட். அதாவது உன்னை குறித்தும் 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளிலே நிலை கொண்டிரு. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காலத்துல விசுவாசத்திற்காக வாழ்ந்தவர்கள், விசுவாச வாழ்க்கையை அதிலே நிலைத்திருந்தவர்கள், வசதி வாய்ப்பு நவீன உபதேசங்கள் எவ்வளவு பேர். உள்ளிரங்கமாய் சொல்லுவேனால் இந்த உயர்ந்த வாழ்க்கை சபைக்கு போனவர்கள், திருமணம் செய்ய தவறு என்று சொல்லுகிற சபைக்கு வெண்வஸ்திரம் தரித்தவர்கள், வெண்வஸ்திரம் தான் அவருடைய வாழ்க்கையின் இலக்கு. ஆனால் காலப்போக்கில வசதிகள் வாய்ப்புகள் பல காரணம் சொல்றாங்க. பிள்ளைகள் விரும்பல, பிள்ளைகள் அது விரும்பல, பிள்ளைகள் தான் விரும்புறாங்க, அவங்க ரொம்ப அது அவங்களுக்கு ஒத்து வரல, பிடிக்கல, இரவேதான் இங்கே போகிறோம். அது தவறு. திரும்ப சொல்லுகிறேன், உன்னை குறித்து யூ நோ யுவர் கான்செப்ட். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நீ பாருங்கள், பிள்ளைக்காக ஒரு சபை வேண்டாம், என் பிள்ளை அந்த சபையை விரும்பவில்லை, கடினமான உபதேசம். இத்தனை ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அந்த சபையில் இருந்தீங்க, வளர்ந்தீங்க, வாழ்ந்தீங்க. அந்த சபையின் ஊழியன் உங்களுக்காக போராடி ஜெபித்தார். அவனுடைய கண்ணீர் ஜெபம் தான் இன்றைக்கு அந்த உயர்வு. இன்றைக்கு வசதி வந்த உடனே, வாய்ப்புகள் வந்த உடனே அது விரும்புறாங்க. அந்த சொசைட்டி வேற, இந்த சொசைட்டி வேற, அவனுடைய வாழ்க்கை முறை வேறு, இப்ப போகிற மக்களுடைய சபையின் வாழ்க்கை முறை வேறு. சோ இப்படி இந்த புதிய வாழ்க்கை முறைத்தான் விரும்புகிறார்கள். பின் எடுக்க வேண்டும், பெண் கொடுக்க வேண்டும். சோ அந்த முறை ஒத்து வரல. அங்கே ஆபரணங்கள் இல்லை, அலங்காரம் இல்லை. ஆனா புதிய இடத்துல ஆபரணங்கள் உண்டு, அலங்காரம் உண்டு. ஒரு மாடர்ன் லைஃப் வேண்டாம். உன்னை குறித்தும் வாட் யூ லேர்ன், நீங்கள் எதை அறிந்து கொண்டீர்களோ. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தவர்கள், உடையில வைராக்கியம், அதாவது தோற்றத்தில் வைராக்கியம், அலங்காரத்தில் வைராக்கியம், வாழ்க்கை எல்லாவற்றும் வைராக்கியம். இதுதான் வாழ்க்கை, எளிமை எல்லாமே இருந்தது. அவன் காலங்கள் மாற மாற அதற்காக பல காரணங்களை சொல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அது ஒத்து வரல. நான் ஒரு இடம், பிள்ளைகள் ஒரு இடமா, எனவே அந்த பக்கமே நான் போறேன். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அந்த வார்த்தை அவைகளிலே நிலை கொண்டிருங்கள். கடினம், மனம் ஒரு குரங்கு, அது நிலை கொண்டிருக்கிறது இல்லை. ஆனால் சொல்லுகிறது நிலை கொண்டு இருங்கள். ரொம்ப கடினம் தான். அதாவது நீங்கள் அவர்கள் உங்கள் பக்கம் திருப்புங்கள், நீங்கள் அவர்கள் பக்கம் திரும்பி விடாதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் உங்கள் பக்கம் திருப்புங்கள், நீங்கள் அவர்கள் பக்கம் போய்விடாதிருங்கள். அந்த வார்த்தை
இப்படி செய்வாயானால் வேதம் சொல்லுகிறது, உன்னையும் உபதேசத்தையும் கேட்கிறவன் நீ ஆதாயம் பண்ணி கொள்ளுவாய். இது உண்மை அல்லவா? நிலை கொண்டிருந்தால் இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்கிறவளையும் நீ ஆதாயம் பண்ணுவாய். இன்னைக்கு நிலைமை என்ன? நிலைமை என்ன? மகன் சம்பாதிக்கிறான், அவன் வருமானத்துல வாழ்கிறோம், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தேவை. இங்க இருந்தா அந்த எதிர்காலம் கிடைக்காது, வசதியை கிடைக்க வாய்ப்பு, அவருடைய ஸ்டாண்டர்டே வேற. எனவே ஸ்டாண்டர்ட் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், பி கண்டினியூ இன் யுவர் கான்செப்ட், அதாவது உங்களுடைய அந்த கொள்கையில உறுதியா இருங்க. அரசியல்வாதிகள் தான் அப்பப்போ மாத்திப்பாங்க. பாருங்க, இந்த கூட்டணி என்ன சொல்றாங்க, அப்பொழுது பார்க்கலாம், தேர்தல் வரும்போது பார்க்கலாம். அது கொள்கை கூட்டணி அல்ல, அந்த நேரத்துக்கு இது கூட்டணி. அப்படி வேண்டாம், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்காது. பி கண்டினியூ இன் யுவர் கான்செப்ட், உங்களுடைய இந்த கொள்கையில உறுதியா இருங்கள். இன்னைக்கு ஆயிரத்துல கொஞ்சம் பேர் தான், இந்த மாடர்ன் சபைக்கு போற எல்லாருமே ஒரு காலத்துல அந்த உறுதியான விசுவாச சபையில் அவர்கள் இருந்தவர்கள். ஒருபோது அந்த போதல் பிடிக்காம இருக்கலாம், சத்தியம் பிடிக்காம இருக்கலாம். வேண்டாம், இதுதான் சத்தியம். இந்த நவீன அலங்காரம், இந்த மாடர்ன் சத்தியங்கள், மாடர்ன் இசைக்கருவிகள் ஒரு நாள் நிற்காது. அந்த ஊழியர் மரித்தால் ஊழியர்கள் மரித்து போகும். ஆனால் அன்பான சத்தியம் என்னைக்குமே அது உறங்காது, சத்தியம் அது தோற்று போகாது. வேதம் சொல்கிறது, இப்படி செய்தால் நீ உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்ளுவார். உண்மை அல்லவா? பி கண்டினியூ இன் யுவர் கான்செப்ட், உன்னுடைய கொள்கையை உறுதியா இருங்க, மாற்றிக்கொள்ள வேண்டாம். யாருக்காகவும் எதற்காகவும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். பி கண்டினியூ, தொடர்ந்து கிரியை செய்யுங்கள். அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கண்டினியூ தி திங்ஸ் தட் வாட் யூ லேர்ன்ட். அதாவது இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 134:14 கூட, நீ எதை கற்றுக்கொண்டீர்களோ அதுல உண்மையா இருங்க. வாட் யூ லேர்ன், ஒரு சத்தியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன கேள்வி, நமக்கு முந்தி வாழ்ந்த அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி இருக்கணும்னு. அப்ப இப்ப வேற மாதிரி இருக்குது. இப்போ அப்ப அவர்கள் தவறா, இவர்கள் சரியா? அப்ப இவர்கள் சரி என்றால் அவர்கள் தவறு. புரிய நினைக்கிறவங்களுக்கு அவர்கள் தவறு செய்யவில்லை. நமக்கு முந்தி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவருடைய அந்த கொள்கையில நான் சொல்ல வந்து அந்த வார்த்தை, the things they learn, எதை கற்றுக்கொண்டீங்க? நான் கற்றுக்கொண்டது சிஸ்டர் சாராயண் அவருடைய சபையில. அவர்கள் தான் இந்த பெயர் எனக்கு வைத்தார்கள், ஸ்டீவன் தேவகுமார். அவர்கள் வைத்த பெயர் தான் இது. வாட் ஐ லேர்ன், இன்ற வரைக்கும் அதிலே அன்பானே, உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் நான் நானாக இருக்கவே விரும்புகிறேன். சத்தியம் என்னவென்றால், பி கண்டினியூ வாட் யூ லேர்ன், நீங்களே கற்றுக்கொண்டீங்க. அப்படியானால் அந்த கற்றுக் கொடுத்த போது தவறா இல்லை. அப்ப இவர் கற்றுக் கொடுக்கிறாரே, செழிப்பு, உபதேசம், விசுவாசம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், சபைக்கு எப்படி வேணா வரலாம், வெளித்தொடர்ந்து பார்க்கல, உள்ளத்தான் பார்க்கல, இதெல்லாம் ஒரு மயமாலமான சத்தியங்கள். வேண்டாம். பி கண்டினியூ வாட் யூ லேர்ன். அது மட்டுமல்ல, அடுத்த அதே 3:14 சொல்லுகிறது, 3:14 கண்டினியூ இன் யுவர் கவனன்ட், உங்களுடைய அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருங்கள். அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், கண்டினியூ. இன்னொரு வார்த்தை கூட, அது 1 தீமோத்தேயு 3:14 கூட, அவர் அதாவது அவர் வருவார் என்பதிலே நம்பிக்கையா இருங்கள். பி கண்டினியூ இன் யுவர் வாட் யூ லேர்ன், அவர் சீக்கிரம் வருவார். அடுத்த வார்த்தை, பி கண்டினியூ இன் யுவர் கவனன்ட். எபிரேயர் 8:9 அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அதாவது அந்த உடன்படிக்கை நிலைநிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கை. என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, இந்த மல்கியா 2:2 ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, நான் அவனோடு பண்ணின உடன்படிக்கை, நான் அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது.
He made a covenant. தேவன், it's not a contract. I made a covenant with the Lord in the year 1970. 1970 ஆகஸ்ட் மாதம் 30 தேவனோடு உடன்படிக்கை பண்ணினேன். 54 ஆண்டுகள் நல்லவராகவே இருக்கிறார். அன்புதேவ பிள்ளை, ஒரு உடன்படிக்கை உண்மையா இருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், அதாவது அந்த உடன்படிக்கையோட மேலான உடன்படிக்கை இது ரத்தத்தினாலே. இதுதான் சொல்ற திருவள்ளுவர் இருக்கிறோம், என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. திருமணம் கூட ஒரு உடன்படிக்கை தான், ஒப்பந்தம் அல்ல. அன்னைக்கு திருமணம் தவறா சொல்றாங்க, இவர் ஒப்பந்தம் செய்வார்கள். ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது நீண்ட காலம், உடைக்கப்படாது. தேவனும் மனிதனும், ஒப்பந்தம் மனிதனும் மனிதனும், உடன்படிக்கை மனிதனும் தேவனும். அவர் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கை நிற்காத போது தேவங்களை புறக்கணிக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, தேவங்களை புறக்கணிக்காதபடி பயபக்திருங்க. We continue in your covenant. நிறைய பேர் பாருங்க, ஞானசானம் எடுத்து அன்னைக்குதான் உங்களை பார்த்தேன், உங்களை பார்க்கவே இல்லை. அது கட்டாயப்படுத்தி அவனை கொண்டு வந்தாங்க. அந்த பெற்றோர்கள் பையனை தரமாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை. நான் தரலா இன்னொரு சபைக்கு அவங்க போறாங்க. ஒரு வழி இல்லாம சில பேர் ஞானசானம் கொடுத்துருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. கொடுங்கய்யா, கொடுங்க. என் பையன் திருந்துருவான். திருந்தவே இல்லாம ஆனேன்னு சொல்ல உள்ளவன சபைக்கு. என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் செய்த தேவனோடு உடன்படிக்கை உண்மையாயிரு. உண்மையா இல்லை என்றால் தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை புறக்கணித்தேன். கடினமான வார்த்தை. தேவன் உன்னை புறக்கணித்தால் யூ கேனாட் ஸ்டாண்ட். தேவன் புறக்கணித்தால் நிற்க முடியாது. தேவன் புறக்கணித்தால் நிலைநிற்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், be continue in your covenant. ஆறாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, be continue in your சொன்ன prayer. அதாவது இதுல இன்னொரு வார்த்தை லூக்கா 6:12, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், பண்ணினார் அல்ல, பண்ணுங்கள் அல்ல, ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். பி கண்டினியூ. ஆரோக்கியம் இருக்கிறது, வியாதி இல்லை, வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை, இல்லாமை இல்லை, எதுவுமே இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. பட் டோன்ட் ஸ்டாப். ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வானம் அவருடையது, பூமி அவருடைய பாதப்படி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், எல்லாமே அவரால் முடியும். ஆனால் எல்லாவற்றையும் படைத்தவர் சொல்லுகிறார். அவரு அந்த வார்த்தை, அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். கண்டினியூ இன் யுவர் பிரேயர் ஆல்வேஸ். ஏழாவது குறிப்பாக அன்பானவர்களே, கண்டினியூ இன் தி டாக்ட்ரின், அப்போஸ்தல டாக்ட்ரின். நான் சொல்ல அந்த வார்த்தை, அப்போஸ்தல உபதேசத்தில உறுதியாய் நிலைத்திருங்கள். ஏழாவது அப்போஸ்தலர் 2:4 இந்த வார்த்தை போட்டிருக்குது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தங்களுடன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Don't stop speaking in tongues. அந்நிய பாஷைகளை பேசுங்கள், தனிஜபங்களை அதிகமாய் பேசுங்கள். சொல்கிறது, வெவ்வேறு பாஷைகளில் பேசினால் அல்ல, பேசத் தொடங்கினார்கள். அது 2 அர்த்தம் உண்டு. பி கண்டினியூ இன் தி டாக்ட்ரின். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்துல உறுதியாயிரு. காலங்கள் மாறலாம், பிரசங்கர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை. அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நவீன உபதேசங்கள் தான். நான் 70களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டேன். 70 1970. அன்றைக்கு சத்தியங்கள் வேறு, இன்னைக்கு சத்தியங்கள் வேறு. அன்னைக்கு இப்படிதான் வரணும் சபைக்கு, இன்னைக்கு எப்படி வேணா வரலாம். அன்னைக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 3 மணிக்கு முடிகிறது. இன்னைக்கு 10 நிமிஷம் அதிகமாயிட்டாலே இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் 1.5 மணி நேரம் ஆராதனையே. யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கு இருக்கிற வசதிகள் இல்லை, ஏசி இல்லை, நாற்காலிகள் இல்லை, எதுவுமே இல்லை, தரைதான், கூரைதான். ஆனால் அதுல ஜனங்கள் மனமயத்தோடு கத்தரை ஆராதித்தார்கள். 12:1 வரை ஒத்து நினைக்கிறேன். சில சபையில 3 மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்கும், 1 மணிக்கு 2 மணிக்கு முடியும். அன்றைக்கு இருந்த அந்த விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு இல்லையே. மாடர்ன் வேர்ல்டு. இன்னைக்கு மன்னிக்க ஒன்று சொல்றேன், இன்னைக்கு அதாவது ஆங்கில மொழி தெரியாத கூட ஆங்கில ஆராதனைக்கு போகிறார்கள். கேட்டா சொல்றாங்க அது ஷார்ட் சர்வீஸ், சீக்கிரம் முடிஞ்சிடும், வேலையை பார்க்கலாம். அது ஆங்கில ஆராதனை போது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட ஆங்கில ஆராதனைக்கு போகிறார்கள். ஏதாவது 1 மணி நேரம் ஆராதனை, மக்கள் வித்தியாசமான அவ்வளவு நட்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அறிமுகத்திற்காக அன்பானே, மனிதருக்காக ஆராதனை அல்ல, நன்மை செய்த தேவனுக்கு ஆராதனை. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், நமக்கு நன்மை செய்தாரே, அவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். பி கண்டினியூ இன் யுவர், அன்பானவர்களே, அந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் உபதேசத்திலே நிலைத்திருங்கள். கடைசியாக கண்டினியூ இந்த கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபையில் நிலைத்திருங்கள். இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு காலத்துல தேவ கிருபை நிலைத்திருந்தார்கள். பேய் ஓடினது, பிசாசு ஓடினது, வார்த்தை இருந்தது, அபிஷேகம் இருந்தது, அவருடைய செய்தியில அனைவருடைய மனமாற்றம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அபிஷேகம் இல்லை, வார்த்தை இல்லை, கிருபை இல்லை, அதுல விடுதலை இல்லை. பி கண்டினியூ இந்த கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபையிலே நிலைத்திருங்கள். ஒரு நாள் நான் ஜெபிக்கிறதுதான் என் ஜெபம். ஆண்டவரே, எதை இழந்தாலும் பரவாயில்லை, நீ தந்த கிருபை இழந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். பி கண்டினியூ இந்த கிரேஸ் ஆஃப் காட். அந்த கிருபை தான் நம்மை வாழ வைத்தது, அந்த கிருபை தான் நம்மளை பேச வைத்தது, அந்த கிருபை தான் நம்மளை நிலைநிற்க வைத்தது. பி கண்டினியூ தி கிரேஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 13:43. ஜெபாலயத்துல கூடின சபை கலைந்து போன பின்பு, அந்த வார்த்தை சபை முடிவு போயிருக்கலாம். யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே பேசி தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். தேவனுடைய கிருபையில நிலையிருங்கள், கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளைய, எங்க இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழல் இருந்தாலும் பரவாயில்லை, வேதம் சொல்கிறது தேவ கிருபையிலே நிலை கொண்டிருந்தங்கள். பணத்தை இழந்தால் ஒன்றும் இழக்கவில்லை, திரும்ப சம்பாதிக்கலாம். சுகத்தை இழந்தால் ஏதோ இழந்திருக்கிறீர்கள், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கிருபை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். Once you lose your wealth, you lose nothing. You can earn. Once you lose your health, you lose something that can be restored. Once you lose your grace of God, you lose everything. அநேகரை பார்க்கிறேன், கிருபை இழந்து போனவர்கள், ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ருசி பார்த்து பசுத்தாவை பெற்று பின்னிட்டு திரும்பினவர்கள். வசதி, வாய்ப்பு, வலை, மேன்மை, உயர்வுகள், பணம், புகழ், பிள்ளையின் சம்பாத்தியம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிறைய பேரை பார்த்துட்டேன். வேறு அதாவது இந்த கிருபை இல்லை. ஒரு காலத்துல என்ன ஜெபம், சபையின் ஆலயத்துல முன் வரிசையில வெண்வஸ்திரம் தான். இன்றைக்கு உடைய மாறிற்று, உள்ள மாறிற்று, உலகம் மாறிற்று, உறவுகளே மாறிற்று. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கணவன் மனைவி அந்த உறவே நீ மாறி போச்சு. அதாவது அந்த கணவனை உறவே மாறி போச்சு. இன்னைக்கு விளக்கி சொல்ல விரும்பவில்லை, திரும்ப சொல்லுகிறேன். என்றைக்கு கிருபை நிலை இருக்கவில்லையோ எல்லாமே மாறிவிடும். நான் சொல்லுவத கடைசி ஒரு வார்த்தை, உறவுகள் கூட மாறிவிடும். கணவன் மனைவி, இப்போ ஒரு புதிய குடும்பம், 2 பேருக்குமே. நான் சொல்லுவந்த கருத்து என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, வார்த்தைகளை பின்பற்றுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள், சபையை பின்பற்றுங்கள், போதகரை பின்பற்றுங்கள், ஊழியனை பின்பற்றுங்கள்,
வேதம் சொல்கிறது, கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு 8 காரியங்கள். நம்பர் 1, கண்டினியூ யுவர் ஃபெய்த், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இரண்டாவது, கண்டினியூ யுவர் பிரேயர், ஜெப வாழ்க்கையிலே நிலைத்திருங்கள். மூன்றாவது, கண்டினியூ இன் யுவர் டாக்டரின், உடைய கொள்கையிலே, யுவர் கான்செப்ட் நிலைத்திருங்கள். நான்காவது, எதை கற்றுக்கொண்டீர்களோ நிலைத்திருங்கள். நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க தேவன் கருவை பாராட்டி இருக்கிறார். நான் கற்றுக்கொண்ட சத்தியத்துல எவ்வளவு பேர் எல்லாம் இடையில அது அப்படி அல்லது இப்படித்தான் இல்லை. உலகத்துல எங்கு போனாலும், உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் இந்த செய்தியை கொரியாவிலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். wherever you go, be firm what you learn. கற்றுக்கொண்ட ஒன்றிலே நிலைத்திருங்கள். 5வது குறிப்பு, உடன்படிக்கையில் நிலைத்திருங்கள். 6வது, அன்பானவர்களே, அப்போஸ்தலருடைய நிலைத்திருங்கள். கடைசியாக சொல்லுகிறேன், தேவ கிருபையில் நிலைத்திருங்கள். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். வானமும் பூமியும் மாறும். மாறி வரும் ஒரு உலகம், மாறாத தேவ கிருபை, மாறாத உடன்படிக்கை, மாறாத அவருடைய சத்தியங்கள், மாறாத வார்த்தைகள், எதுவுமே மாறாது. நிலை கொண்டிருங்கள். ஜபத்தில், விசுவாசத்தில், சத்தியத்தில், உடன்படிக்கையில், கிருபையில் நிலைத்திருங்கள். இந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். இந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னீரப்பா. நிலைத்திருக்க முடியாதபடி எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடர்கள், எத்தனை மேடு வெள்ளங்கள். பக்தன் பாடினது போல, எத்தனை எதிர் வந்து நேர்ந்தாலும் கர்த்தரையும் அடைக்கலமாகினேன். ஆமாம், எத்தனை இடர்கள் இருந்தாலும் சத்தியம் நிலைத்திருக்க, சத்தியத்தில் உறுதியா இருக்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படிய, சத்தியத்திற்காக வாழ எங்களுக்கு கிருபை பலனை தாரும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கிருபை நிலைத்திருக்க, ஜபத்தில் நிலைத்திருக்க, விசுவாசம் நிலைத்திருக்க, கேட்ட உபதேசம் நிலைத்திருக்க, அந்த குழுவில் நிலைத்திருக்க, ஒரு நாளும் காலத்துக்கு ஏற்றார் என மாற்றிக்கொள்ளாதபடி ஆண்டவரை மையப்படுத்தி எப்போதும் உங்களுடன் நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆமாண்டவர்களே, உங்கள் நிலைத்திருந்தால் அதே கனிகளை கொடுப்போம். உங்க சிஷையா இருப்போம். ஆண்டவரை உங்களுடைய போல் நிலைத்திருக்க, உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு இன்னும் கிருபைகள் எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். நிலைத்திருக்க கூடாதபடி வருகிற எல்லா போராட்டங்களையும் சத்துருடைய கிரிகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். நாமமையப்படட்டும், வல்லமையும் பலனும் எங்கள் பங்காய் மாறட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசையா இருக்குமேயானால் கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். உங்களுடைய அந்த எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளும் புதிய புதிய செய்திகளை நாங்கள் வெளியிடுகிறோம். ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு பயன்படும். நேரம் எடுத்து கேளுங்கள். ஒரே முறை கேட்க விட்டாலும் அதை டவுன்லோட் பண்ணி அதன் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். திரும்ப திரும்ப ஒன்று கேளுங்க. தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் ஊழியத்தை தாங்க அன்பாக கேட்கிறேன். God bless. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you.
கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.